ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, முருக பக்தியின் ஆழத்தை உணர வைக்கும் இந்த தெய்வீக பயணத்தின் 32ஆம் நாளில் நாம் பார்க்கப் போகும் ஒரு ஆழமான உண்மை: மௌனம். சாதாரணமாக நாம் அமைதியாக இருப்பதை மௌனம் என்று நினைக்கிறோம். ஆனால் பக்தர்களே, ஆன்மீகத்தில் மௌனம் என்பது பக்தர்களின் உள்ளத்தின் சத்தங்களை அமைதிப்படுத்தும் தெய்வீக நிலையே. முருகனை வழிபடும் போது பக்தனின் மனதில் ஓடும் எண்ணங்கள் மெதுவாக குறைகின்றன. அகந்தை, கோபம், அவசரம் இவை எல்லாம் அமைதியாக சுருங்குகின்றன. பழனி மலையில் முருகன் தன் மௌனத்தில் பக்தனுக்கு சொல்லும் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. நீ அமைதியாக இருந்தால் உன் உள்ளத்தில் இருந்து நான் உன்னுடன் பேச முடியும் என்றே. பழனி மலைமேல் நின்று அருள் தரும் குமரன் வாக்கால் அல்ல, அமைதியின் மூலம் ஞானத்தை ஊற்றுகிறார். ஒரு பக்தன் மௌனத்தை பழகத் தொடங்கும் போது அவரின் வாழ்க்கையில் ஏற்படும் முதல் மாற்றம் அவசரமான முடிவுகள் குறையும். இரண்டாவது மாற்றம் மற்றவர்களின் குறைகளை பார்க்கும் பழக்கம் குறைந்து தன்னை திருத்திக் கொள்ளும் மனநிலை உருவாகும். மூன்றாவது மாற்றம் பக்தர்கள் மனம் அமைதியாக இருப்பதால் தெய்வத்தின் செய்கைகளை உணரும் திறன்கள் அதிகரிக்கும். இதுவே முருகன் தரும் ஞானத்தின் அடையாளம். பழனி முருகன் கையில் இருக்கும் வேல் வெளி எதிரிகளை மட்டும் அல்ல, பக்தர்களின் உள்ளத்தில் இருக்கும் சஞ்சலத்தையும் கிழித்து எரிகிறது. மௌனத்தில் இருக்கும் பக்தன் தன் இதயத்தில் முருகனின் சந்நிதியை உணரத் தொடங்குகிறார். அந்த நொடியில் பிரார்த்தனை வார்த்தைகளால் இல்லை, பக்தர்களின் மன உணர்வால் நடைபெறும். அன்பர்களே, பக்தர்களாகிய நாம் எல்லாம் தினங்களிலும் சில நிமிடங்களாவது மௌனத்தில் இருந்து முருகனை நினைத்தால் நமது வாழ்க்கையில் அமைதி, தெளிவு, நம்பிக்கை இந்த மூன்றும் நிச்சயம் வளரும். பழனி ஆண்டவன் அருள் கிடைத்த பக்தனின் முகத்தில் ஒரு தனி ஒளி தெரியும். அது வெளியில் ஒளி இல்லை, மனத்தில் உள்ள ஞானத்தின் ஒளியே. ஆகவே பக்தர்களே, இன்றைய நாள் 32 இல் முருகன் நமக்கு கற்றுத்தரும் தெய்வீக பாடம் மௌனம். ஆன்மாவின் குரலை கேட்கும் கதவு. முருகனை மௌனத்தில் தியானிப்போம். அவர் அருளால் நமது மனம் தெளிவடையட்டும், வாழ்க்கை நல்வழியில் செல்லட்டும். முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருப்பதாக. ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.